வணக்கம். ஆர்பிகே கிச்சன்லேருந்து ஈஸ்வரி பாலகிருஷ்ணன். நாம் இன்றைக்கி நம்ம கிச்சனில் கும்பகோணம் கடப்பா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அரை மணி நேரமாக ஊற வச்ச 100 கிராம் பாசிப்பருப்பு, 2 உருளைக்கிழங்கு, 3/4 டீஸ்பூன் மஞ்சப்பொடி. இதை நம்ம குக்கரில் போட்டு வேக வச்சுக்கலாம். பாசிப்பருப்பை குக்கரில் சேர்த்துடலாம். உருளைக்கிழங்கை போட்டுடலாம். மஞ்சப்பொடியை சேர்த்துக்கலாம். 3 கிளாஸ் தண்ணி விட்டுக்கிறோம். 1 டீஸ்பூன் எண்ணெய் விட்டு கலந்து விட்டு மூடி வெயிட் போட்டு மீடியம் ஃப்ளேமில் 3 விசில் சத்தத்துக்கு வேக வச்சுக்கலாம். 2 பெரிய வெங்காயம் அரிஞ்சு வச்சுருக்கோம். 2 தக்காளி அரிஞ்சு வச்சுருக்கு. 7 பல் பூண்டு தட்டி வச்சுருக்கோம். 5 பச்சை மிளகாய் கீறி வச்சுருக்கு. தேங்காய், சோம்பு, கசகசா தண்ணியில் ஊறிக்கிட்டுருக்கு. பொட்டுக்கடலை இந்த 4ஐயும் விழுத அரைச்சிக்கணும். தாளிக்கிறதுக்கு பட்டை, லவங்கம், சோம்பு, பிரியாணி இலை, கறிவேப்பிலை, தூவுறதுக்கு கொத்தமல்லி தழை. குக்கரில் ஆவியெல்லாம் அடங்கிருச்சு. வெந்த உருளைக்கிழங்கை ஒரு ஸ்பூன் வச்சு நான் துண்டு துண்டாக கட் பண்ணிக்கிறேன். மசிச்சிக்க நினச்சா ஒரு மத்து வச்சு மசிச்சிக்கலாம். 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுக்கலாம். ஆயில் சூடானதும் பிரியாணி இலையை சேர்த்துக்கலாம். தாளிக்க கொடுத்த பொருளை எல்லாம் போட்டுக்கலாம். கறிவேப்பிலையும் சேர்த்துடலாம். தட்டி வச்ச பூண்டு, பச்சை மிளகாயை சேர்த்து கிளறி விட்டுறலாம். வெங்காயத்தை போட்டுக்கலாம். கொஞ்சமாக உப்பு போட்டு வெங்காயத்தை வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் வதங்கிடுச்சு. தக்காளியையும் டிஷ்ஷுக்கு தேவையான மொத்த உப்பையும் போட்டு கலந்து விட்டுறலாம். மூடி சிம்மில் விட்டுறலாம். தக்காளி வதங்கட்டும். தக்காளி வதங்கிடுச்சு. இப்போ நாம் வெந்த பாசிப்பருப்பு உருளைக்கிழங்கு கலவையை சேர்த்துக்கலாம். கிளறி விட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு கொதிக்க விடுவோம். கொதித்ததும் சிம்மில் வச்சு மூடி ஒரு 3 நிமிஷத்துக்கு விட்டுறலாம். ஒரு டம்ளர் தண்ணியில் அரைச்சி வச்சு தேங்காய் விழுத சேர்த்துக்கிறேன். இன்னொரு அரை டம்ளர் தண்ணி விட்டு கலந்து அதையும் சேர்த்துக்கலாம். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சு கொதிக்க விடுவோம். ரொம்ப நேரம் கொதிக்கக்கூடாது. இட்லி, தோசை, பூரி, சப்பாத்திக்கு ஏற்ற நல்ல ஒரு சைட் டிஷ்ஷான கும்பகோணம் கடப்பா ரெடி ஆயிடுச்சு. செய்து பாருங்கள். பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி.